Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம 6th standard social scienceல குப்தர்களை பற்றி படிக்க போகிறோம். குப்தர்கள் எப்படி இந்தியாவில் ஆட்சி பண்ணாங்க, அவரோட ஆட்சியின் சிறப்புகள்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா தொல்லியல் சான்றுகள், இலக்கிய சான்றுகள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். தொல்லியல் சான்றுகள்னால் அவர்கள் வெளியிட்ட நாணயங்கள், அவங்களுடைய கல்வெட்டு, செப்பு பட்டயம், ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இலக்கிய சான்றுகள் சொல்லும்போது அந்த மன்னர்களோட அவையில் புலவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எழுதின புராணங்கள், நூல்கள், அதன் மூலியமாக அந்த மன்னர்கள்லாம் எப்படி ஆட்சி பண்ணாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொல்லியல் சான்றுகள் சொல்லும்போது குப்த அரசர்களின் தங்க, வெள்ளி, செப்பு நாணயங்கள். சமுத்திரகுப்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னா அவருடைய அலகாபாத் தூண் கல்வெட்டு, மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு, 2ஆம் சந்திரகுப்தரின் உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, ஸ்கந்தகுப்தரின் பிதாரி தூண் கல்வெட்டு, கத்வா பாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம், சோனாபட் செப்பு பட்டயம், நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு. இலக்கிய சான்றுகள் விஷ்ணு, மத்சய, வாயு, பாகவத புராணங்கள், நாரதர் எழுதிய நீதி சாஸ்திரம், விசாகதத்தர் எழுதிய தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம், பானரின் அர்ஷசரிதம், காளிதாசரின் நாடகங்கள், பாகியான் பயண குறிப்புகள், அர்ஷரின் ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா, யுவான் சுவாங்கின் சியூகி. இந்த யுவான் சுவாங் பாகியான் சீன பயணி. அவங்க சீனாவிலேருந்து இந்தியாவுக்கு பயணம் செஞ்சு இங்கே என்னென்ன அவங்க ஆட்சி புரிஞ்சாங்கன்னு அவங்க பயண குறிப்பில் எழுதியிருக்காங்க. கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வட இந்தியாவில் குஷானர்களும் சாதவாகனர்களும் ஆட்சி புரிஞ்சு வந்தாங்க. இவர்களுடைய ஆட்சி வலிமை இழந்த பிறகு அங்கே குப்த அரசு உருவாச்சு. குப்த அரசு சுமார் 200 ஆண்டு காலம் அங்கே நீடித்தது. குப்தர்களுடைய வீழ்ச்சிக்கு பின்னர் 50 ஆண்டுகள் இடைப்பட்ட காலத்திற்கு பின்னர் வர்த்தன வம்சத்தை சேர்ந்த அர்ஷர் வட இந்தியாவில் ஆட்சி புரிகிறாரு. அவர் கிபி 606 முதல் 647 வரை அங்கே ஆட்சி புரிகிறாரு. குப்த பேரரசை முதலில் உருவாக்கியவர் யாருன்னா ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தர் தான் ஃபஸ்ட்டு குப்த வம்சத்தோட முதல் அரசர். அவர் தற்போதைய வங்காளம், பீகார் பகுதிகளை ஆண்டு வந்தார். நாணயங்களில் ஃபஸ்ட்டு இவருடைய உருவம் தான் முதலில் இடம்பெற்றது. இவருக்கு பின்னர் இவருடைய பையன் கடோத்கஜர் வராரு. இவர் அரச பதவி ஏற்கிறாரு. கல்வெட்டுகளில் இந்த கடோத்கஜரும் இவருடைய தந்தை ஸ்ரீகுப்தரும் எவ்வாறு குறிப்பிடப்படுறாங்கன்னா மகாராஜான்னு குறிப்பிடப்படுறாங்க. நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசர் யாருன்னு கேட்டால் ஸ்ரீகுப்தர். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்: ஸ்ரீகுப்தர் குப்த அரச வம்சத்தை நிறுவியவர். கடோத்கஜர் ஸ்ரீகுப்தரின் மகன். குப்தர் ஆட்சி 200 ஆண்டுகள் இருந்தது. அர்ஷர் வர்த்தன வம்சத்தை சார்ந்தவர். கிபி 606 முதல் 647 வரை ஆட்சி புரிந்தார். குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தர் ஆண்ட பகுதிகள் வங்காளம், பீகார். நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசர்கள் ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தருக்கு பின்னர் அரச பதவி ஏற்றவர் அவருடைய பையன் கடோத்கஜர். கல்வெட்டுகளில் இருவரும் எப்படி குறிப்பிடப்படுகிறார்னா மகாராஜான்னு குறிப்பிடப்படுறாங்க. கடோத்கஜனுக்கு அப்புறம் அவருடைய பையன் 1ஆம் சந்திரகுப்தர் ஆட்சிக்கு வராரு. அவர் லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை திருமணம் செய்கிறாரு. அந்த குடும்பத்தோட ஆதரவோடு வட இந்திய சிற்றரசர்களை அவர் வெற்றி கொள்கிறாரு. தங்க நாணயங்களில் இவரும் இவருடைய மனைவி குமாரதேவியோட உருவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. லிச்சாவையா என்ற வாசகம் அந்த காயினில் இடம்பெற்றிருக்கிறது. லிச்சாவினா என்னன்னா பழமையான கனசங்கங்களில் ஒன்று. இதோட ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருக்கிறது. இவருக்கு அப்புறம் இவருடைய மகன் சமுத்திரகுப்தர் ஆட்சிக்கு வராரு. இவர் தான் குப்த அரசர்களில் தலைச்சிறந்த அரசர். இவரோட அவையில் அரிசேனர் என்ற புலவர் இருக்காரு. இவர் இந்த சமுத்திரகுப்தரை பற்றி அவர் செய்கிற ஆட்சியை பற்றியும் அவரை பற்றியும் புகழ்ந்து பாடுறாரு. இது பிரயாகை மெய்கீர்த்தின்னு சொல்கிறோம் அல்லது பிரசஸ்தின்னு சொல்கிறோம். அவர் எழுதின அவருடைய குறிப்புகள்லாம் அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது. அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்றாகும். சரி, பிரசஸ்தி மெய்கீர்த்தினா என்னன்னா, பிரசஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். அதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வது. அதாவது மன்னர்களை அவையில் இருக்கிற புலவர்கள் பாராட்டி புகழ்வதாகும். அப்புறம் அவங்க பாராட்டி எழுதினதெல்லாம் இந்த தூணில் பொறிப்பாங்க. அவங்க சாதனைகள், அவங்க எவ்வாறு ஆட்சி பண்ணாங்க, அவங்கள பற்றி இந்த தூணில் பொறிப்பாங்க. 1ஆம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் சமுத்திரகுப்தர் வந்தார் இல்லையா, அவர் குப்த அரசர்லேயே ரொம்ப சிறந்தவர்னு சொல்கிறோம். அதனால் அவருடைய போர் திறனை பார்க்கும்போது தென்னிந்திய பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தார்.
அதே போல் தென்னிந்திய 12 சிற்றர்களை வென்று கப்பம் கட்ட செஞ்சுருக்காரு. வட இந்தியாவில் 9 அரசுகளை கைப்பற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபின் கிழக்கு பகுதி, அப்புறம் ராஜஸ்தானில் வாழ்கிற பழங்குடியினர் இவங்கெல்லாம் அவர் வென்று அவங்களாம் கப்பக்கட்டை செஞ்சு அவரோட மேலாதிக்கத்தை அங்கே செலுத்தினார். இவரோட சிறப்புன்னு பார்த்தா இவருக்கு மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும், கவிதை ரொம்ப பிடிக்கும். அதனால் இவருக்கு கவிராஜான் பட்டம் கொடுத்துருக்காங்க. இவர் குதிரைகளை பலியிட்டு நடத்தும் வேள்விகள் நடத்தினார். இப்போது போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வேள்விகள் நடத்துவாங்க இல்லையா? ஸோ அப்போ குதிரைகளை பலியிட்டு அந்த வேள்விகளை நடத்தினார். இதுக்கு அஸ்வமேத யாகம் சொல்லுவோம். இவர் ஒரு விஷ்ணு பக்தர். குதிரைகளை பலியிடும் வேள்விகளை நடத்தினார். தங்க நாணயங்களில் இவர் வெளியிட்டார். அந்த நாணயங்களை இவரே வீணை வாசிப்பது போல உருவம் இடம் பெற்றிருக்கிறது. ஏன்னா இவர் ரொம்ப இசை பிரியர் இல்லையா? நெக்ஸ்ட்டு சமகால அரசர் சொல்லும்போது இலங்கை மன்னர் ஸ்ரீ மேகவர்மன் இவருடைய சமகாலத்தவர். கொஸ்டின் கேட்கலாம், தங்க நாணயங்கள் வீணை வாசிப்பது போல உருவம் பொறிக்கப்பட்ட அரசர் யாருன்னு கேட்டால் சமுத்திரகுப்தர்னு சொல்லணும். சமுத்திரகுப்தரோட மகன் 2ஆம் சந்திரகுப்தர் நெக்ஸ்ட்டு ஆட்சிக்கு வராரு. இவரை விக்ரமாதித்யர் என்று அழைப்பாங்க. இவர் சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவ மற்றும் குஜராத் பகுதிகளை கைப்பற்றினார். இவர் தென்னிந்திய அரசர்களுடன் நட்புறவை பேணினார். இவங்க அப்பா சமுத்திரகுப்தர் தென்னிந்திய அரசர்களிடம் போரிட்டு கப்பம் கட்ட செய்தார். ஆனால் பையன் 2ஆம் சந்திரகுப்தர் தென்னிந்திய அரசர்களுடன் நட்புறவை பேணினார். குதுப்பினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் இவரால் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. சீன பௌத்த துறவி பாகியான் இவரது ஆட்சியில் இந்தியா வந்தார். நவரத்னம் எனப்படும் அறிஞர்கள், புலவர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் இவரது அவையை அலங்கரித்தனர். அவர்களில் காளிதாசர் குறிப்பிடத்தக்கவர். நெக்ஸ்ட்டு இவருடைய பட்டப்பெயர்கள் பார்க்கும்போது விக்ரமாதித்யர், விக்ரம தேவராஜர், நரேந்திர சந்திரர், நரேந்திர சிம்மர், தேவகுப்தர், தேவஸ்ரீ, சிம்மச்சந்திரர். உங்களுக்கு ஈஸியாக மெமரி இருக்கணுன்றதுக்காக விக்ரம அப்படியே சேர்த்து போட்டிருக்கேன். விக்ரமாதித்யர், விக்ரம தேவராஜர், நரேந்திர சந்திரர், நரேந்திர சிம்மர், தேவகுப்தர், தேவஸ்ரீ, சிம்மச்சந்திரர். இந்த விக்ரமாதித்யர் அவையில் இருந்த நவரத்தினங்கள், புலவர்கள், அறிஞர்கள் யாருன்னு பார்த்தா காளிதாசர், இவர் ஒரு சமஸ்கிருத புலவர். அரிசேனர், இவரும் ஒரு சமஸ்கிருத புலவர். அமரசிம்ஹர், அகராதியல் ஆசிரியர். தன்வந்திரி, மருத்துவர். காகபானகர், ஜோதிடர். சங்கு, கட்டடக்கலை நிபுணர். வராகமிக்கிரர், வானியல் அறிஞர். வராச்சி, இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். விட்டல் பட்டர், மாயவித்தைக்காரர். 2ஆம் சந்திரகுப்தரோட காலத்தில் சீன பயணியான பாகியான் இந்தியாவுக்கு வந்தார். இவரோட பயண குறிப்புகள் குப்தர் காலத்தின் சமூக, பொருளாதார, மத ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாகியானின் பயண குறிப்பில் மகத மக்கள் மகிழ்ச்சியுடன் செழிப்புடன் வாழ்ந்தனர்னு எழுதியிருக்காரு. அப்புறம் கடுமையான தண்டனை என்று நீதி வழங்கப்பட்டது. மக்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படவில்லை. காயா பழுதடைந்திருந்தது. கபிலவஸ்து காடாக இருந்தது. பாடலிபுத்திரம் செல்வத்துடனும் செழிப்புடனும் இருந்தது. இந்த காயா, கபிலவஸ்து, பாடலிபுத்திரம்லாம் ஒரு இடத்தோட பேர். குப்தர்களோட ஆட்சி அமைப்பை பார்க்கும்போது குப்த அரசர்களின் அதிகாரம், இவங்க தெய்வீக உரிமை கோட்பாட்டை பின்பற்றினாங்க. அப்படின்னா அரசர் கடவுளின் பிரதிநிதி, கடவுளுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும், மற்ற யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லைன்ற ஒரு கோட்பாட்டை இவங்க கடைப்பிடித்தாங்க. அமைச்சரவை, அரசருக்கு அமைச்சர்கள் குழு உதவியது. அந்த குழுவில் யார் இருந்தாங்கன்னா இளவரசர்கள், உயர் அதிகாரிகள், கப்பம் கட்டும் சிற்றரசர்கள் இருந்தன. அரசின் அன்றாட நிர்வாகத்தை அதிகாரிகள் மேற்கொண்டனர். இந்த உயர் அதிகாரிகள் ஆஃபீஸஸ் யாருன்னா தண்டநாயக்கர், மகா தண்டநாயக்கர் என்று அழைக்கிறாங்க. நிர்வாக பிரிவுன்னு சொல்லும்போது பேரரசு அல்லது தேசம், அதை புக்தின்னு கூட சொல்லலாம். இவங்க தேசம் அல்லது புக்தின்னு மென்ஷன் பண்ணுறாங்க நாட்டை. இதை பிராந்தியங்களாக பிரிக்கிறாங்க. பிராந்தியனா மாநிலம்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ பிராந்தியங்களாக பிரிக்கிறாங்க. இந்த பிராந்தியத்தை ஆளுநர் அவங்க என்ன பண்ணுறாங்க, நிர்வகிக்கிறாங்க. இந்த ஆளுநர்களுக்கு பேர் உபாரிகா. நெக்ஸ்ட்டு இந்த பிராந்தியம் மாவட்டங்களாக பிரியுது. அந்த மாவட்டத்துக்கு பேர் விஷயா. இதை நிர்வகிக்கிறவங்க விஷயாதிபதி, மாவட்ட அதிகாரி. இந்த விஷயா கிராமங்களாக பிரியுது. இந்த கிராமங்களை நிர்வகிக்கிறவங்க கிராமிகா, கிராமாத்தியாகஷா. ஸோ இவங்கெல்லாம் நிர்வகிக்கிறாங்க. இராணுவம் மற்றும் உளவுத்துறைன்னு பார்க்கும்போது பாலாதி கிருதா, இது காலாட்படை தளபதியோட பேர். நெக்ஸ்ட்டு மகா பாலாதி கிருதா, குதிரைப்படை தளபதியோட பேர்.
தூதஹா என்று ஒற்றர்கள் இருப்பாங்களே உளவுத்துறையில். ஸோ அந்த உளவு பணியில் ஈடுபடுகிற ஒற்றர்களுக்கு பேர் வந்து தூதஹா. நிலம் மற்றும் விவசாயிகள். நீதிசாரம் இந்த நூலை எழுதிய வந்து காமாந்தகர். இது ஒரு அரசருக்கு எழுதின ஒரு நூலாக இருக்கிறது. இதில் வந்து அரச கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்தையும் வந்து அவர் குறிப்பிடுறாரு. நிலவரி அரசின் முக்கிய வருவாயாக இருக்குது. வருவாயோட உபரி தொகையை அரசர்கள் படையெடுப்புகளுக்கு அரசின் வளர்ச்சிக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. முக்கியமாக சமுத்திரகுப்தரோட படையெடுப்புகளுக்கு அரசின் வருவாய் முக்கிய ஆதாரமாக இருந்தது. விவசாயிகளை பற்றி பார்க்கும்போது பல்வேறு வரிகளை இவங்க செலுத்திட்டு இருந்தாங்க. கொத்தடிமை நிலை போல தான் அவங்க இருந்தாங்க. கடன் அல்லது வரி காரணமாக நில உரிமையாளர்களுக்கு கீழே ஒரு அடிமை போல வேலை செய்ய வேண்டிய நிலை இருந்தது. குப்தர் காலத்தில் நிலங்களை பல வகைகளாக பிரித்தாங்க. க்ஷேத்ரா வந்து வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள், இங்கே வந்து நம்ம விவசாயம் பண்ணலாம். கிலா தரிசு நிலங்கள், சாகுபடி செய்யப்படாத நிலங்கள். அப்ரகதா வன நிலங்கள், காடு மற்றும் வனப்பகுதி. வஸ்தி வந்து மக்கள் குடியிருப்பதற்கான உகந்த நிலங்கள், மக்கள் வாழும் பகுதிகள். கபத சரகானா மேய்ச்சல் நிலங்கள், ஆடு மாடுலாம் மேய்கிற இடம், கால்நடைகள் மேயும் நிலங்கள். வணிகமும் வர்த்தகமும். குப்தர்களின் பொருளாதார வளர்ச்சியில் வணிகர்களோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது. சிரஸ்தி சார்த்தவாகான 2 பிரிவாக இருந்தாங்க. இதில் சிரஸ்தின்றவங்க ஒரே இடத்துல இருந்து வணிகம் செஞ்சாங்க. சார்த்தவாகான்றவங்க எருது வண்டியில் பொருட்களை ஏற்றிக்கொண்டு பல இடங்களுக்கு சென்று வணிகம் செஞ்சாங்க. முக்கிய வணிக பொருட்கள் என்னன்னு சொன்னால் மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரை, யானை. அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறையும் நடைமுறையில் இருந்தது. நாலந்தா பல்கலைக்கழகம் 5-6ஆம் நூற்றாண்டுகளில் குப்தர்களின் ஆதரவில் வளர்ச்சி பெற்றது. அவங்களுக்கு பின்னர் வந்து அர்ஷர் வந்து இதை பாதுகாத்து வந்தார். பௌத்த தத்துவம், யோகா, வேதம், மருத்துவம் இந்த பாடங்கள்லாம் இங்கே கற்பிக்கப்பட்டது. யுவான் ஷாங் வந்து இங்கே தங்கி பல ஆண்டுகள் வந்து இங்கே படித்தார். யுவான் ஷாங் ஒரு சீன பயணி. இங்கே 8 மகா பாடசாலைகளும் 3 பெரிய நூலகங்களும் வந்து இருந்தன. பக்தியார் கில்ஜி என்பவர் தலைமையில் வந்த மம்லூக்கள் வந்து இஸ்லாமிய அடிமை வீரர்கள் வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை தரைமட்டமாக அழிச்சிட்டாங்க. தற்போது யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய சின்னமாக இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அறிவிச்சிருக்காங்க. குப்தர்களுக்கு பிறகு ஹியூனர்கள் வந்து வந்தாங்க. அவங்கள பற்றி ஒரு சுருக்கமான ஒரு குறிப்பு பார்க்கலாம். ஹியூனர்கள் யார்னா, ஹியூனர்கள் நாடோடி பழங்குடியினர். அவங்களுடைய தலைவர் அட்டிலா தலைமையில் ரோமாபுரியை வந்து அச்சுறுத்தி வந்தாங்க. வெள்ளை ஹியூனர்கள் வந்து மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்தாங்க. எல்லை பகுதியில் தொடர்ந்து படையெடுத்து வந்தாங்க. ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்து பிறகு மத்திய இந்தியாவில் வந்து அவங்க பரவுனாங்க. இவங்களுடைய அரசன் வந்து தோரமானர் வந்து முடிச்சுட்டி கொண்டார். அவருக்கு பிறகு அவருடைய பையன் மிகிரகுலர் வந்து ஆட்சிக்கு வந்தார். யசோதர்மன் என்ற ஒரு அரசர் வந்து யூனர்களை வந்து தோற்கடித்து அதுக்கப்புறம் அவர் ஆட்சிக்கு வராரு. ஃபஸ்ட்டு ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்து தோரமான் வராரு. அவருக்கப்புறம் அவருடைய பையன் மிகிரகுலர் வராரு. மிகிரகுலரை வந்து தோற்கடித்து யசோதர்மன் ஆட்சியை பிடிக்கிறாரு. குப்தர்கள் காலத்தில் வணிகம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா, வணிகத்துக்காக அவங்க நிறைய சாலைகளை வந்து அமைச்சாங்க. அவங்களோட முக்கிய வணிக நகரங்கள் வந்து பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா. மேலே கடற்கரை துறைமுகங்கள் சொல்லும் போது கல்யாண், மங்களூர், மலபார். கீழே கடற்கரை துறைமுகங்கள் சொல்லும் போது வங்காளத்தில் இருந்த தாமிரலிப்தி. நாணயங்கள். குப்தர் வந்து நாணய முறையை வந்து அறிமுகப்படுத்தினார். குப்தர்களின் பொற்காசுகள் வந்து தினாரா என அழைக்கப்படுகிறது. வெள்ளி, செப்பு காசுகள் குறைவாக வந்து வெளியிட்டாங்க. பின்னர் பொற்காசுகளின் பயன்பாடு வந்து குறைஞ்சி வந்தது. உலோகவியல். சந்திரகுப்தர் நிறுவிய மெக்ராலி இரும்பு தூண் இன்றும் துருப்பிடிக்காமல் இருக்குது. அதுக்கு ரீசன் அவங்க எந்த விதமான அவ்வளோ ஒரு பியூரான இரும்பை வந்து அவங்க பயன்படுத்தி வந்தாங்க. இன்னுமே அது துருப்பிடிக்காமல் இருக்குது. இவங்க என்னென்ன உலோகங்கள்லாம் பயன்படுத்தினாங்கன்னா இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, வெண்கலம், மைக்கா, மேங்கனீஸ், சிகப்பு சுண்ணம். ஸோ இதெல்லாம் அவங்க எங்கேருந்து எடுப்பாங்க? பூமியிலேருந்து எடுப்பாங்க. அப்போது குப்தர்கள் காலத்தில் சுரங்கத் தொழிலும் நல்ல வளர்ச்சி பெற்றிருந்தது. உலோகத் தொழிலும் நல்லா செழித்திருந்தது. குப்தர் காலம். சமூகம், சமயம், கலை, இலக்கியம். சமூகம். குப்தர் கால சமூகம் 4 வர்ணங்களை கொண்ட வர்ணாசிரம முறையில் வந்து அமைஞ்சிருந்தது. அது தந்தை வழி சமூகமாக இருந்தது. மனுவின் சட்டங்கள் வந்து நடைமுறையில் இருந்தன.
பெண்கள் வந்து தந்தை, கணவன் அல்லது மூத்த மகன் பாதுகாப்பில் இருந்தாங்க. பலதார மனம் பரவலாக இருந்தது. அரசர்களும் பிரபுக்களும் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி திருமணம் செய்திருந்தனர். எடுத்துக்காட்டாக வந்து குபேரநாகா, துருபஸ்வாமினி ஆகிய இருவரும் வந்து சந்திரகுப்தரின் அரசியர் என கல்வெட்டுகள் வந்து குறிப்பிட்டிருக்கு. உடன்கட்டை சதி ஏறுமுறை குப்தர் காலத்தில் இது ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அடிமை முறைன்னு சொல்லும்போது அடிமை முறை இந்தியாவில் மேலை நாடுகள் இருந்தது போல் ஒரு நிறுவனமாக இல்லை. ஆனால் குப்தர் காலத்தில் பல்வகைப்பட்ட அடிமைகள் இருந்ததாக சான்றுகள் வந்து இருக்கிறது. வர்ணாசிரமம் 4 வர்ணாசிரமம் வந்து பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர். பிராமணர் சொல்லும்போது அறிஞர்கள், புரோகிதர்கள். சத்திரியர் வந்து அரசர், வீரர்கள். வைசியர் வந்து வணிகர், விவசாயி. சூத்திரர் வந்து தொழிலாளர்கள். சமயம் சமுத்திரகுப்தர் வந்து அஸ்வமேத யாகம், குதிரையை பலியிடும் வேள்வியை வந்து நடத்தினார். இது ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம். குப்தர் காலத்தில் உருவ வழிபாடு தொடங்கியது. வைணம், சைவம் என 2 தோன்றியது. பௌத்தத்தில் ஹீனயான, மகாயானம் என 2ஆக பிரிந்தாலும் அந்த மதமும் வந்து வளர்ச்சி பெற்றது. இலக்கியம் அவங்க பிராகிருத மொழியை வந்து பேசினாங்க. ஆனால் அலுவலக மொழியாக வந்து சமஸ்கிருதத்தை வந்து கொண்டிருந்தாங்க. கல்வெட்டுகள் அனைத்திலுமே சமஸ்கிருத மொழி தான் இருந்தது. சமஸ்கிருத இலக்கணமும் வளர்ச்சி பெற்றது. அஷ்டத்தியாகி மற்றும் மகாபாஷ்யம் என்ற நூல்கள், இலக்கண நூல்கள் வந்து அடிப்படையாக இருந்தது. இந்த இலக்கண வளர்ச்சிக்கு இந்த 2 நூல்களும் அடிப்படையாக இருந்தது. தமிழோட இலக்கணத்துக்கு எப்படி தொல்காப்பியம் அடிப்படையாக இருக்குதோ அதே போல் சமஸ்கிருத இலக்கணத்துக்கு இந்த அஷ்டத்தியாகி, மகாபாஷ்ய நூல்கள் அடிப்படையாக இருக்கிறது. சந்திரகோமி என்ற பௌத்த துறவி, இவர் வங்காளத்தை சேர்ந்தவர். இவர் சந்திர வியாகரணம் என்ற இலக்கண நூலை வந்து எழுதினார். காளிதாசர் வந்து சிறந்த சமஸ்கிருத கவிஞர். இவரோட படைப்புகள் வந்து நிறைய இருந்தது. நாடகங்கள் வந்து சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்ரம், விக்ரம ஊர்வசியம். இவர் இயற்றிய பிற படைப்புகள் வந்து மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிதுசங்காரம். கலையும் கட்டடக்கலையும். கட்டுமான கோவில்களை முதலாக கட்டியவர்கள் வந்து குப்தர்களே. கோபுரங்களோடும் விரிவான செதுக்கு வேலைகளோடும் இந்து தெய்வங்களுக்கு கோவில்கள் வந்து கட்டப்பட்டன. முக்கிய பாறை குடைவரை கோயில்கள் வந்து அஜந்தா வந்து மகாராஷ்டிரா, எல்லோரா மகாராஷ்டிரா, பாக் வந்து மத்திய பிரதேசம், உதயகிரி வந்து ஒடிசா. குப்தர்களின் உலோக சிற்பங்கள். நாலந்தாவில் 18 அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை இருக்குது. சுல்தான் கஞ்சில் 7.5 அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பம் இருக்குது. ஓவியக்கலை வந்து அஜந்தா குகை ஓவியங்கள், குவாலியர் பாக் குகை ஓவியங்கள். குப்தர்களோட காலத்தில் கணிதம், வானியல் மற்றும் மருத்துவம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். கணிதம் சொல்லும்போது பூஜ்ஜியம் வந்து குப்தர்களின் முக்கிய பங்களிப்பாக இருந்தது. தசம எண்முறை வளர்ச்சி பெற்றது. ஆரியபட்டர் வந்து சிறந்த கணித அறிஞராக இருந்தார். குப்தர்களோட மாபெரும் கண்டுபிடிப்பு வந்து இந்த பூஜ்ஜியம் தான். வானியல். ஆரியபட்டர் சூரிய சித்தாந்தம் எனும் நூலை எழுதினார். இதில் கிரகணங்களின் உண்மை காரணத்தை வந்து விளக்கியுள்ளார். பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்ற உண்மையை இவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் வராகமிக்ரர், பிரம்மகுப்தர் போன்ற மேலும் பல வானியல் அறிஞர்களும் இருந்தாங்க. ஆரியபட்டர் சிறந்த கணித அறிஞர் மட்டும் இல்லாமல் வானியல் அறிஞராகவும் இருந்தார். மருத்துவம். தன்வந்திரி வந்து ஆயுர்வேத மருத்துவ நிபுணர். சாரக்கர் மருத்துவ அறிவியல் சிறந்தவர். சுஷ்ருதர் அறுவை சிகிச்சையில் முன்னோடி. இதோட குப்தர்களோட இது முடிஞ்சது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வர்த்தன அரச வம்சம். இதோட தலைநகர் வந்து தானேஸ்வரம். பூஷ்யபதி என்ற படைத்தளபதி வந்து குப்த அரசர்களிடம் படைத்தளபதியாக பணியாற்றி வந்தார். அவர் தான் இந்த வர்த்தன அரசர் நிறுவினார். இவருக்கு அப்புறம் இவருடைய பையன் பிரபாகர வர்த்தனர் வந்து அந்த வம்சத்தை வலுப்படுத்தினார். இவருக்கு அப்புறம் அவருடைய மகன் வந்து ராஜவர்த்தனர் அரசரானார். இவருடைய தங்கச்சி பேர் வந்து ராஜஸ்ரீ. இவருடைய கணவர் வந்து கன்னோசியில் வந்து அரசராக இருந்தார். கவுடா வம்ச அரசர் வந்து சாசங்கரால் இந்த ராஜஸ்ரீயோட கணவர் வந்து கொல்லப்படுறாரு. அவர் கொன்னுட்டு ராஜஸ்ரீயை சிறைப்பிடித்து கொண்டு போகிறாரு. தன் சகோதரியை மீட்கிறதுக்காக ராஜவர்த்தனன் அவரோட போரிடும் போது சாசங்கரால் வந்து கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய தம்பி ராஜவர்த்தனோட தம்பி வந்து ஹர்ஷவர்த்தனர் வந்து தானேஸ்வரத்தோட அரசராகிறாரு. அவர் வந்து கன்னோசியை சேர்த்து ஆட்சி செய்கிறார். அவரோட தங்கையோட கணவர் இருந்ததுனால அந்த கன்னோசியையும் தானேஸ்வரத்தையும் சேர்த்து இவர் ஆட்சி செய்கிறாரு. தலைநகரை கன்னோசிக்கு மாற்றுறாரு. ஒரு ஷார்ட் ரீகேப். பூஷ்யபதி படைத்தளபதி. அவருக்கப்புறம் பிரபாகர வர்த்தனர் வராரு. அதுக்கப்புறம் ராஜவர்த்தனர் வராரு. அவருடைய சகோதரி ராஜஸ்ரீ, அவருடைய கணவர் வந்து கன்னோசியின் அரசராக இருக்கார். அவர் வந்து
கௌட வம்ச அரசனால் கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் ஹர்ஷவர்தனர் வந்து வராரு. அவர் வந்து தலைநகரை வந்து தானேஸ்வரத்தையும் கண்ணூசியும் வந்து சேர்த்து பார்த்துக்கிறாரு. தானேஸ்வரத்துலேருந்து கண்ணூசிக்கு தலைநகரை மாற்றுறாரு. ஹர்ஷவர்தனர் வர்த்தன வம்சத்தில் வந்து புகழ்பெற்ற அரசர் ஹர்ஷர் தான். இவர் 41 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். ஜலந்தர், காஷ்மீர், நேபாளம், வல்லபி ஆகிய பகுதியில் இருந்த குறுநில மன்னர்கள் வந்து ஹர்ஷருக்கு கட்டுப்பட்டிருந்தாங்க. ஹர்ஷர் வந்து சீன பயணி யுவான் ஷுவாங்கை வந்து ராஜ்மஹால்த்துக்கு அருகே உள்ள கஜன்கலா என்ற இடத்துல சந்தித்தார். இது இப்போ ஜார்க்கண்டில் இருக்குது. படையெடுப்புகள் சொல்லும்போது வட இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளை வந்து ஒருங்கிணைச்சார். ஆனால் தென்னிந்தியாவில் அவரால் போக முடியல. ஏன்னா 2ஆம் புலிகேசி அவரோட படையெடுப்பை தடுத்துட்டார். கிபி 648 ஹர்ஷர் வந்து இறந்து போயிட்டார். அவருடைய நிர்வாகத்தில் அமைச்சர் குழு வந்து அரசருக்கு உதவியாக இருந்தது. பாஹா, ஹிரண்யா, பாலி ஆகிய வரிகள் வந்து வசூலிக்கப்பட்டன. சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்தது. ஏழை நோயாளிகளுக்காக தொண்டு நிறுவனங்கள் அமைச்சார். குப்தர் காலத்தை காட்டிலும் குற்றவியல் சட்டங்கள் வந்து கடுமையாக இருந்தது. சட்டங்களை மீறுவோருக்கும் அரசருக்கு எதிராக சதி செய்வோருக்கும் ஆயுள் தண்டனை வந்து விதிக்கப்பட்டது. மத கொள்கை முதல்ல சிவனை வந்து வழிபட்டார். பின்னர் மகாயான பௌத்த மதத்தை தழுவினார். இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் ஹர்ஷரே. கண்ணோசி, பிரயாகையில் வந்து 2 பௌத்த பேரவைகளை நடத்தினார். உணவுக்காக மிருகங்கள் கொள்வதை வந்து தடை செய்தார். இதோட இந்த லெசன் முடியுது. இந்த லெசனை நம்ம குப்தர்களை பற்றியும் ஹூனர்களை பற்றியும் வர்த்தன அரசர்களை பற்றியும் நம்ம பார்த்தோம். அடுத்த லெசனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.